அன்பிற்கினியவர்களே, நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா உங்கள் பிள்ளைகளை பற்றி பேச போகிறோம். நீங்கள் ஒரு பேனா எடுங்க, ஒரு புக் எடுங்க, அதில் இதுவரைக்கும் நீங்கள் சேர்த்தத்தை எல்லாம் எழுதுங்க. பெண்களாகிய நீங்கள் என்னெல்லாம் நகை சேர்த்து வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் போடுங்க. ஆண்கள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவர்கள் உழைத்து உங்களுக்கு தந்ததையெல்லாம் போட்டு எழுதுவோம். உட்கார்ந்து எழுதி கூட்டி கழிச்சு கணக்கு பாருங்க. சில பேருக்கு லட்சமாக வந்து மீயும், சில பேர்களுக்கு கோடி கோடியாக காட்டும் கணக்கு. இவ்வளோ காலத்தில் ப்ராஃபிட் தான், இவ்வளோ வீடு வாங்கியிருக்கிறோம், வாசல் காணி பூமி அது இது வாகனம் எல்லாம் வரும். ஆனால் இது ப்ளஸ்ஸா மைனஸான்னு தீர்மானிக்கிறது உங்கள் மடியில் உள்ள குழந்தை, உங்கள் பிள்ளை. சில வேளை உங்களுடைய முழு சொத்தையும் வாப்பா முகத்தில் கரியை பூசிட்டு ஏதோ மூக்களையும் வாயிலையும் ஏதோ வச்சுட்டாருன்னு வைங்க, ஊருக்கு முன்னாடி தலை காட்ட முடியாத அளவுக்கு, நெஞ்சு வருத்தத்திலே இறந்து போயிருவோமோன்னு நினைக்கிற அளவுக்கு அதிபயங்கரமான சோகத்துக்குள் ஆக்கப்பட்ட பெற்றார்களை நான் பார்த்திருக்கிறேன். தேம்பி தேம்பி அழுது சில வாப்பாமார்கள் சொல்லக்கூடாத சில வார்த்தைகள் கூட சொல்லியிருக்கிறார்கள். சில தாய்மார்கள் ஏன் இவர்களை பெத்து போட்டோமோன்னு புரியலையே என்று துடிக்கிற அப்படி ஒரு தாய் பேசவே மாட்டா. என்றாலும் அவருடைய அவல நிலை அவர்களை அப்படி பேச வைத்திருக்கிறது. அப்படி என்றால் இத்தனை சொத்து இவ்வளவு நேரம் நீங்கள் கழிச்சது, இவ்வளவு காலமாக நீங்கள் சிறுக சிறுக சேர்த்தது, அது உங்களுக்கு பிளஸ்ஸா மீயுமா? நீங்க கொடுக்க போற அடுத்த சந்ததி அவங்க கையில தான் கொடுத்துட்டு போறீங்க. அவர்களை நல்லபடியாக வளர்த்தாதான் அது இவ்வளவு கால உழைப்புக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கு. இல்லைன்னா என்ன, இந்த பிள்ளையோட பெருமதியில தான் நெச்சு எல்லா பெருமதியும் வரும். நீங்க கோடி என்று கணக்கு போட்டதெல்லாம் உங்க புள்ள பெருமதியை போட மறந்துருப்பீங்க. அது எவ்வளவு பெருமதி? அது கோடி பெருமதியா அல்லது கோடியை சாப்பிட்டு விழுங்குற மாதிரி பெருமதியா? அவருக்கு பேர் என்ன? நீங்க அவரை வளர்த்து விட்டு அனுப்பின உடனே 4 பேர் உங்களுக்கு நல்ல பேசுறார்களா? யாரு பெத்து போட்டதோ தெரியாது. இந்த அளவுக்கு பிரச்சனை படுத்துறாண்டு உங்களை நோவிக்கிற மாதிரி மக்கள் பேசுறார்களா? இதை நீங்கள் கவனத்தில் கொண்டா இந்த நேரம் உங்களுக்கு பெருமதியா இருக்கு. ஏன்னா நம்ம இப்ப பேச போறது சமையலை பத்தி இல்லை. நீங்க என்ன சமைச்சு போட போறீங்க, இவ்வளவு டேஸ்டா சமைக்க போறீங்க, அது ஏன் பொறுப்பு இல்லை. இப்ப நாங்க பேச போறது உங்க பிள்ளைகள் பயனுள்ள பிள்ளைகளா. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிடுவோம். நானும் ஒரு தகப்பன், நீங்க தாய்மார்கள், நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டி வரும். ஒரு நாள் அவசரமான ஒரு நாள். இன்றைக்கு பலர்களுக்கு அந்த நாட்கள் உதயமாக இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய நாள், அவரை போய் கபரில் அடக்கிறோம். நாளை என்னுடைய நாள், உங்களுடைய நாள். நாளைக்கு மெசேஜ் வரும் போன்ல, இன்னார் மௌத் ஆயிட்டார் என்று. இன்றைய தினம் ஒரு டாக்டர் இலியாஸ் என்பவர் மௌத்தாக இருக்கிறார். அப்படி என்றால் நேற்று மாலை வரைக்கும் ஒருவர் பேசியிருக்கிறார்கள், பேசினவர்கள் என்னோடு சொன்னார்கள். ஆனால் நேற்று மக்ரிப் நேரம் அவர் இறந்து விட்டார். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவருக்குரிய அஜலை அந்த நேரத்தில் தீர்மானித்திருக்கிறான். நேற்று இரவு அவருடைய நேரம் என்றால் இன்னொரு நாள் வரும், அந்த நாளில் எங்களுடைய நேரம் இருக்கு. அந்த நேரத்தில் அவசரமாக இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிந்து போயிடுவோம். வெள்ள ஆடைகளால் நம்மளை சுத்தி கஃனிடப்பட்ட அந்த ஆடைகளோடு நம்ம போய் 6 அடி மண்ணறையில் நிரந்தரமா மறுமை வரைக்கும் வசிக்க போயிடுவோம். அந்த வீட்டுக்கு நாம் போறதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லோரும் விட்டுட்டு தான் போகணும். வீடு வாசல் காணி பூமி சொத்து செல்வம் எல்லாம் விடணும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்ன செய்வானா, இறுதியாக மையவாடிக்கு வந்து எல்லோரும் குழுமுவாங்க. லாஸ்டா உறவினர்களும் நண்பர்களும் பழகினவர்களும் எல்லோரும் வருவார்கள். எல்லோரும் வந்து பிரார்த்தித்து விட்டு அந்த 6 அடி கபரில் அவரை அடக்கி விட்டு போய் விடுவார்கள். அந்த இருட்டு அறையில் எல்லோரும் போகிற நேரம் ரப்புல் ஆலமீன் ஒரு வேலை செய்வானாம். லாஸ்டா போறவருடைய காலடி சப்தத்தை இவருக்கு கேட்க வைப்பானாம். எல்லோரும் உங்களை விட்டு போய்விட்டார்கள். ஒரு இருட்டு அறையில் தன்னந்தனியாக 4 நாட்கள் இருப்போமா? முழு வாழ்க்கையும் அங்கு கழிக்க போகிறோம் என்றால் பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் விட்டு விட்டு செல்லக்கூடிய சொத்துகளில் மிகச்சிறந்த சொத்து வலதுன் சாலிஹுன், சாலிஹான புள்ள. வலது என்று சொல்லவில்லை, பிள்ளைகள். கெட்ட புள்ள நல்ல புள்ள, 2 பிள்ளைகள் இருக்குது. நீங்க விட்டு செல்கிற பிள்ளை எந்த புள்ள? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எதுவுல அவர்களுக்கு துவா செய்யக்கூடிய, என் உம்மா மௌத்தாயிட்டாங்க என்பதற்கு பிறகு ஞாபகம் வருகிற நேரம் எல்லாம், யா ரப், என் தாய், யா அல்லாஹ், என் தாய் இப்படிப்பட்டவங்க, யா அல்லாஹ் என்று மன்றாடி ரப்பிடம் கெஞ்சி என் தாயை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடு யா அல்லாஹ் என்று கெஞ்சக்கூடிய ஒரு பிள்ளையை நீங்க விட்டுட்டு போனீங்கண்டா நீங்க விட்டு செல்லக்கூடிய சொத்துகளில் மிகச்சிறந்த சொத்துன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த
அன்பார்ந்த தாய்மார்களே, இந்த மாலை நேரத்தில், இந்த குறுகிய நேரத்துக்கு நாம் என்ன பேச போகிறோம் என்றால், நம்முடைய வளர்ப்பு என்ன வளர்ப்பு, அந்த வளர்ப்பு சாலியான ஒரு பிள்ளைக்கு உரிய வளர்ப்பாக இருக்குதா, அல்லது நாம் ஏதாவது கோட்டைகள் விட்டுட்டோமா, என்ன வளர்ப்பில் நாம் வளர்த்திருக்கிறோம், எப்படி வளர்க்கணும் என்பதை, என்ன எப்படி வளர்க்கணும் என்று இவங்க சொன்ன தலைப்பில் பேச இயலாது. ஏன்னா அவர்கள் சொன்ன விதத்தில் நான் பேசுவதாக இருந்தால், உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் திரும்ப திரும்ப நாம் ஒழுங்கா வளர்த்துட்டோமா, வளர்ப்புக்காக நாம் என்ன பண்ணணும் என்பதைத்தான் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். முதல் விஷயம்,